பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். யாரா போட்டா? ஏய், ஆயிடுச்சத்த. எத்தனை வாட்டி இதையே சொல்லிட்டு இருப்ப? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. என் பிள்ளைங்க கூட்டிட்டு வந்ததெல்லாம் விளங்காததெல்லாம் இருக்கு. இல்லத்த, எல்லாம் முடிஞ்சது. அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே இரு. சீக்கிரம் முடி, ஆம்பளைங்க சாப்பிட வர போறாங்க. வந்து வச்சிடுறேன் அத்தை. ரேணுகா, அடியே ரேணுகா. அத்தை, என்னடி பண்றவாங்க? இது வந்துட்டு அத்தை. என்னடி பண்ணிட்டு இருக்க? தொடக்க தானே வந்த, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, இங்கெல்லாம் தொடச்சிட்டேன், உள்ள கூட தொடச்சிட்டேன். ஏசி கொஞ்சம் தூசா இருந்தது, அதான் ஏறி தொடச்சிட்டு இருந்தேன். ஏசி ஏறி தொடச்சிங்களோ? எட்டிச்சா? சமையல் கட்டுல 1000 வேலை கிடக்கு, இங்க தொடக்கிறாளா? தொடக்கிறான். வா. இல்ல, ஈஸ்வரி அக்கா தான் சமைக்கிறாங்களே. ஈஸ்வரி அக்கா சமைச்சிட்டா? யார் பரிமாறுறது? ஆம்பளைங்க சாப்பிடுற நேரம். சீக்கிரம் வா. இத வந்துடுறேன். சீக்கிரம் வா. உலகத்திலே இல்லாத பொண்ணுங்க மாதிரி இவளுங்களை புடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு, அவனை சொல்லணும். இந்தாடி. அத்தை, அங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன். துவைன்னா துவைச்சுக்கிட்டே இருப்பிய? அம்பட்டு துணி கடந்துச்சுல, மிஷின்ல துவைச்சிருந்தா 1/2 மணி நேரத்துல துவைச்சிருக்கோம். கையில துவைச்சல. வாஷிங் மிஷின்ல துவைக்கிறீங்களா? ஆம்பளை துணியில எல்லாம் உன் சீலக்கரை ஏறதுக்கா? எத்தனை தடவை சொல்றது? ஆம்பளை வேட்டி எல்லாம் கையால தான் துவைக்கணும்னு. நீ தோச்சி கிழிச்சது போதும். அங்க அடுப்படியில ஈஸ்வரி தனியா கிடக்கா, அவளுக்கு ஒத்தாசையா இருப்போ. கைய கழுவிட்டு போ. ஏய் நில்லுடி. அத்தை, என்னடி அது நட ஒரு மாதிரியா இருக்கு? படியறையில காலு சுளுக்கி கிடுச்சு. பரதநாட்டியம் ஆடிட்டே ஏறி இருப்ப, அதான். போ, கைய கழுவிட்டு அடுப்படிக்கு போ. லூசு. ஸ்டாப் 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 ஸ்டாப். முருகா முருகா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஏப்பா போட்டோகிராஃபரு, இங்க வா. அம்மா தாயே மதுரை மீனாட்சி, திருப்பரங்குன்றத்து முருகா, பாண்டிமுனி ஈஸ்வரா, நீங்க எல்லாரும் என் பிள்ளைங்களுக்கு துணை இருக்கணும். வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கு. வா, கருள் வாங்க. என்னையும் ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்னம்மா திடீர்னு 90? பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பா. ஏமா இந்த நேரத்துல போய் ஏமா கோயில் உலகம் அலைஞ்சிட்டு இருக்க? ஏப்பா ராவும் பகலுமா என் பிள்ளைங்க மாடா உழைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீல, வா. என்னடா இது கரகாட்டக்கார மாதிரி ஒரு சட்டை, என்ன விஷயம்? அண்ணனுக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா நடத்தணும், அதுக்காக தான் போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க நில்லுங்க, உங்களை முத எடுத்துருவோம். தம்பி வா. ஏற்கனவே எடுத்தது நிறைய இருக்கு, அது போதும். இவங்கள எடு. அம்மாமா, இருமா இருமா, ஃபேமிலி போட்டோ எடுக்கணும். ஃபேமிலி போட்டாவா? போடா, இவன் வேற. சரி சரி, நம்ம எடுப்போம், நீ போமா. அண்ணே,
அன்னிமார்களை எல்லாம் கூப்பிடுங்க. என்னடா போட்டோ? எதுக்கு இப்ப எல்லாரையும் திடீர்னு போட்டோ எடுக்கணுங்க? அன்னிமார்கள்லாம் வந்துட்டா தனித்தனியா ஜோடி ஜோடியா போட்டோ எடுத்துடலாம். இங்க பாப்பா. அப்படியா? சரி. ஏப்பா போய் உங்க அண்ணிமார்களை கூட்டு வாப்பா. கிச்சன்ல இருக்காங்க. போ. அண்ணி, அண்ணன் போட்டோ எடுக்க கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க. வாங்க எல்லா குரூப்பா ஒரு போட்டோ எடுக்கலாம். அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்கண்ணே. ஜோடியா என்னடா? அண்ணியும் நீங்களும் நில்லுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள எடுப்போம். தம்பி எடுப்பா. அப்படியா? கொஞ்சம் இப்படி வாங்க. தனியா எடுத்துக்கலாமா? ஆமாண்ணே. சரி. கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இப்படி வா, இங்கிட்டு வா. வலது பக்கம் தான் நிக்கணும். நல்லா எடுப்பா. க்ளோஸ்ல எடுப்பா. அப்படியே நில்லுங்க. அப்படியே எடுப்பா. கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க. எடு. மாமா அண்ணே, தோல்ல கை போடுங்கண்ணே. மாமா என்னப்பா? மாமா சரி. ஸ்மைல் ஸ்மைல். இன்னொன்னு. மாமா என்னம்மா? தலை கூட சேவல. ஏம்மா குடும்ப பொண்ணுங்கன்னா அப்படித்தாம்மா இருப்பாங்க. நீங்க என்ன நாடகக்காரிகளா? தினம் தலை வீட்டு பவுடர் போட்டுட்டு தெரியறதுக்கு போதுமா? நல்லதாம்மா இருக்க. ஈஸ்வரி கொஞ்சம் சிரிச்ச முகமாரு. எடுப்பா. போதுமாப்பா? ஓகே ஓகேண்ணே. ஓகேண்ணே. அடுத்து யாரு? நீ வாமா. கொஞ்சம் கிட்ட நில்லுங்க, கிட்ட நில்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாரு. கொஞ்சம் கிட்ட வாங்க. கொஞ்சம் காலை வைக்கணும். தோல்ல கை போடுங்க. ஸ்மைல். எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டேண்ணே. போதும்ல? சரி நல்லா சரிப்பா போதும்பா. வா வா தம்பி எடுக்கிறேன். போமா. நீ போ போ. அப்படி இல்லைங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. கல்யாணம் தண்ணி ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாவது பார்த்தது. மீசை மூக்குல ஒரு நிமிஷம். கம்பீரமா. மீசையாலேயே ஆளை குத்திடுவான் போல் இருக்கு. போதும்பா. ஏண்டா இன்னுமா எடுத்து முடிக்கல? ஆமா, எல்லாரையும் ஜோடி ஜோடி எடுத்தாச்சு. இப்ப குடும்ப போட்டோ எடுக்கணும். நீங்களும் வாங்க. குடும்ப போட்டோவா? ஏண்டா பெரியவனே, சின்னவன் இல்ல, தங்கச்சி இல்ல, பேர பிள்ளைங்களா இல்ல. வாமா. அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு அளவு கோயிலுக்கு போயிருக்கல. வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு எடுத்துட்டா போச்சு. வா. நீ இல்லாம அது என்னம்மா போட்டா? நீ போய் சமையல் வேலையை பாருங்க. போங்க போங்க எல்லாம். போய் சாப்பாடு எடுத்து வைங்க. போங்க. ஏப்பா இதுக்கு இந்த இடம் ஓகேப்பா? ஓகே ஓகேண்ணே. சரி. கிட்ட நெருங்கி நில்லுங்க. அம்மா கொஞ்சம் சிரிங்கம்மா. இருக்கிற மாதிரி எடுறா போட. ஏமா சிரிமா. சரிம்மா. பாருங்க, கேமரா பாருங்க. ஸ்மைல் ஸ்மைல். எல்லாரும் எடுக்கறியா? ஏய் விட மாட்டேங்கறானே இந்த கரகாட்டக்காரன். போதுப்பா. போதுமா? சரி நான் வரேன். நீ போய் சாப்பிடுப்பா. நீ வெளியில இரு, நான் வரேன். ஃபேக்டரிக்கு லாரி வந்திருக்கோம். நீங்க போய் அந்த ரோட பார்த்து இறக்குங்க. சரி. நான் அதை பேசிட்டு வரேன். அப்புறம் கடம்பா. அண்ணே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா. ஃபுல் செட்டப் போட வந்திருக்கியா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? அது வந்துண்ணே விழா ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. சரி. தலைமை தாங்க மினிஸ்டர் வராரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நடிகை நயன்தாரா இல்ல, ஆமா அவங்களும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. அப்படியா? ஆமா. ஸ்டேஜ்ல 3 பேர் தான். சென்டர்ல நீங்க, சரி. ரைட்ல நயன்தாரா, லெஃப்ட்ல மினிஸ்டர். அப்படியா? ஆமாண்ணே. பரவாயில்லடா, ஐடியா நல்லா இருக்குடா. பின்ன சரி, இவ்வளவு நாள் எல்லாரும் போட்டோ எடுத்தோம்ல, ஃபேமிலி போட்டோ. அது எதுக்கு? நம்ம ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல பேக்ரவுண்ட்ல நம்ம ஃபேமிலி போட்டோவை ஃபுல்லா வச்சிடலாம்ண்ணே. எது ஸ்டேஜ்ல? என் ஃபங்க்ஷன்ல? ஆமாண்ணே. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஓண்டு நின்று பேசிட்டு இருக்கேன் பாரு. வீட்டு பொம்பளையில போய் மேடையில் ஏத்துறங்கிற அறிவில்ல முட்டா பேல. அண்ணே உங்க ஃபேமிலினே. என் ஃபேமிலிங்கிறதுனால தான் சைடில் வைக்க சொல்றேன். இவரு யாரை சென்டர் பண்ணணும், யாரை சைடில் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கடா. கூறுகட்ட கூமுட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அடுத்த தடவை குமரேசன் சென்டர் கொடுத்துருவேன். அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். என்னடே இப்படி சொல்லிட்டீங்க? வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன். மாமா. என்னம்மா? சாப்பாடு ரெடி. இந்த வாரமா போமா. பார்த்து பண்ணு. அண்ணனை புரிஞ்சு நடந்துங்கடா. அண்ணே அந்த அட்வான்ஸா? அதான் குழந்தை மாதிரி கக்கத்துல இடிக்கிட்டே தெரியல பேக்க. அது ஒன்றும் காசு இல்லையா? எடுத்து செலவு பண்ற, அப்புறமா தரேன். காசு முயற்சி வீணா போச்சு. சேண்டா இந்த சாத்தையா மகனை ஏன் கடைக்குள்ள பூந்து அடிச்ச? அண்ணா அவன் நம்பர் 1 ஃப்ராடுண்ணே. என்ன ஃப்ராடு பண்ண? 5 லோடு அடிச்சு 7 லோடுன்னு கணக்கு காட்டிட்டியா? அதுக்காக அவர் புள்ள பூச்சி அவனை போய் ரோட்ல ஓட்டு அடிப்பியா? அவ அப்ப ஏன்ட்ட வந்து காலில் விழுந்து அழுகிறேன். அண்ணா உங்களை பத்தி என்னென்ன தப்பா பேசலாம் தெரியுமா உங்களுக்கு? பேசினா நம்ம குறைஞ்சு போவோமா? ஏய் நம்ம தராதர என்ன? நம்ம தகுதியை விட்டு கீழே இறங்கி சல்லிப்பை மாதிரி ஒருத்தனை ரோட்ல ஓட்டு அடிக்கலாமா? அது இல்லண்ணே, அண்ணன் அனுபவத்துல பேசிட்டு இருக்காரா, சொல்றது கேளு. ஏய் இங்க பாரு, கண்ணசைவுல முடிக்க வேண்டிய வேலைக்கெல்லாம் கையை நீட்டக்கூடாது. ஏன்டா இப்படி இருக்க? வா. என்னண்ணே? இல்ல ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஈஸ்வரி என்னங்க? இங்க வா. என்னங்க? இன்னைக்கு சமையல் யார் பண்ணா? நான் தாங்க. நல்லா இருந்துச்சா? இல்ல
சாம்பார்லையோ ரசத்துலையோ ஏதோ ஒன்று தப்பாக இருந்துச்சு. சாப்பிடும்போது சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். திருப்பி ஞாபகம் வந்தா சொல்கிறேன். நீ போய் வேலையை பாரு. ம் சரி. அப்புறம் அம்மா சாப்பிட்டாங்களா? தூங்குறாங்க, அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி, மறக்காம எழுப்பி சாப்பாடு கொடுத்துரு, மாத்திரை கொடுத்துரு. ம் சரிங்க. மறந்துடாத. வணக்கம் குணா சார். வாங்க ஆடிட்டே சார், வாங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஆயிடுச்சே, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு என்ன என்ன திடீர்னு ஃபோன் பண்ணீங்க? எது முக்கியமான வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். சரி. பிசினஸ் எல்லாம் நம்ம வீட்டு பொம்பளைங்க பேர்ல தான் நடக்குது. அதனால அவங்க கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். அவ்வளவுதானே? உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்தாலே திக்கு திக்குன்னு இருக்கு சார். என்ன குண்டை தூக்கி போட போறீங்கன்னு. அப்படிலாம் கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? ஆமா. ஏமா என்னங்க? எல்லாம் வாங்கம்மா. ஆ வாங்க. இந்த ஆடிட்டர் ஏதோ கையெழுத்து போடணுங்கிறாரு. வா வாங்கம்மா, இந்தாங்க வாங்க சைன் பண்ணுங்க. போடுமா, போடு. இந்தாங்க. தேங்க்யூம்மா. அம்மா நீங்க வாங்க. ரெண்டுங்க வா, நீ போடுமா. ஒவ்வொருத்தரா போடுங்க. தேங்க்யூ. சரி அம்மா நீங்க வாங்க. நந்தினி போடு. தேங்க்ஸ். எல்லா பிஸ்னஸும் உங்கள் பேரில் தான் நடக்குது. என்ன கொடுக்கல் வாங்கல் லாப நஷ்டம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லா பாரத்தையும் ஐயா தான் சுமக்கிறாங்க. நீங்கள் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஹாயாக இருக்கீங்க. யூ ஆர் சோ லக்கி. ஆமாம், நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாலே கொடுத்து வச்ச மகாராணி தானே. இவங்க 3 பேருக்கும் பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் சொர்க்கம். சரி போங்க, திருஷ்டி பட்டுற போகுது. போய் வேலையை பாருங்க. சரி. ஆமா, சக்திவேல் தம்பி எங்க காணும்? திண்டுக்கல் வரைக்கும் ஒரு வேலையை போயிருக்கான் சார். கல்யாண சாப்பாடு எப்போ போட போறீங்க? போட்டுருவோம். அதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அவசரப்படாதீங்க. அப்புறம் வந்த வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது சார். ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இப்போ ஏதாவது வேண்டாம் சார். சரி சரி. அப்ப நான் கிளம்பட்டுமா? வரேன். உடம்பு பாத்துக்கங்க, ஒரு மாதிரி லம்புரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஃபிட்டா இருக்கேன். சுகர் பிரஷர் எது இருக்கா? ஒண்ணு இல்ல. சரி போயிட்டு வாங்க. உடம்பு பாத்துக்கங்க. இப்ப புதுசா நோயெல்லாம் வந்து போகுது. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சார். மோசமான ஆள்ரா. இங்க உள்ளது அங்க சொல்றது, அங்க உள்ளது இங்க சொல்றது, இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் நல்லா பார்ப்பான். 50 வருஷம் நான் பயப்படுறது இவனுக்கு மட்டும்தான். என்ன பண்றது, நம்ம அதிகமாக படிக்காதனால இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் உன்னை ஆடிட்டருக்கு படின்னு சொன்னேன். நீ என்னடான்னா ஆளுகள் அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க. இது பாருமா ஜனனி, 3 பெஸ்ட் கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர்ஸ் வந்திருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஆஃபர்ஸ். நீ சீக்கிரமே ஒரு நல்ல ஆஃபரை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். ஓகே, தேங்க் யூ மேம். ஜனனி, உன்னை பார்க்க சக்தின்றவர் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சக்தியா? Excuse me. Hi. Hello. I'm Shakti. So, are you surprised? எனக்கு எதிர்பார்க்கல. ஓகே, வீட்டில் சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் டு மீட் யூ அண்ட் ஷேர் ஃபியூ திங்ஸ் யூனோ. அப்போ தான் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் பாருங்க, இந்த நேரில் போய் பொண்ணு பார்க்குறது, அந்த பொண்ணு வெக்கப்பட்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு டோட்டலாக அலர்ஜி. ஓகே, நீ கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துருப்ப. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு இந்த வாங்க போங்கன்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஐம் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் வித் தட். அண்ட் நமக்குள்ளே அது இருக்க வேண்டான்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் உன்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே பார்த்தேன். அண்ட் டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஐ லைக் யூ ஜெனனி.
ஜனனி? Hey, I said I like you. ஜனனி, ஏய் கதவை திறடி. What? I said I like you. I really, really like you. ஏய் கதவை திறடி. ஏய் கதவை திறடி. ஜனனி கதவை திற. கதவை திறடி. உள்ள என்ன பண்ற? ஜனனி எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? சீக்கிரம் இறங்கி கீழே வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு. அதெல்லாம் சஸ்பென்ஸ், சீக்கிரம் கீழே வா. ஏய் இரு, இன்னும் 2 நிமிஷத்துல வர. காப்பி நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நன்றி. இந்த வீடு கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும்? மச்சான் வீடு தான் மச்சான். அப்படியா? எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 75-80 வருஷத்துக்கு மேல இருக்கும். இருக்கும்ல? ஆமாம், பார்த்தாலே தெரியுது. விட்டங்கள்லாம் டைப்பாக இருக்கு. உங்களுக்கு புரியுதா? காரைக்குடி பக்கம். சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் அன்னைக்கு ராத்திரியே வந்து மதுரை மண்ணை மதிச்சிடணும், அப்போ தான் நிம்மதி. தினந்தோறும் மீனாட்சி அம்மன் கோபுரத்தை பார்க்கலன்னா எங்களுக்கு உறக்கம் வராது. என்னப்பா ஞானா? ஆமாம்மா. மதுரை கோபுரத்தை பார்க்கணும், அம்மாவோட முருகன் பாட்டை கேட்கணும். இது 2 நடந்தால் தான் அன்றைக்கி எங்களுக்கு பொழுது விடியும். ஏமா பொண்ணு வந்திருக்கு பாரு. ரெண்டுல எது? அந்த பக்கம் முதல்ல நிற்கிது பாரு, முழுக்கை சட்டை. அதான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக. ரெண்டுல எது? அந்த பக்கம் முதல்ல நிற்கிது பாரு, முழுக்கை சட்டை. அதான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக. இங்கிட்டு வாமா. வா. பெரியவங்க வீடு தேடி வந்திருக்கோம். அதுவும் கட்டிக்க போற பையன் வீட்லேருந்து வந்திருக்கோம். விழுந்து கும்பிடணும்னு வீட்டுல யாரும் சொல்லி கொடுக்கல போல இருக்கு. ஜனனி காலில் விழுமா? இருக்கட்டும். ஏன் இப்படி தலையை விரிச்சு போட்டிருக்கிறவோ? கொஞ்சம் எண்ணெயை வச்சு ஜடையை பின்னா என்ன? சரி, இந்தா இந்த பூவாச்சு வச்சுக்க. இந்தா வாங்கிம்மா, மதுரை மல்லி. வாங்க தலையில் வச்சுக்கோ. ஏமா சேலை கட்ட தெரியும்ல? இல்லம்மா கட்டுவா. இப்படி திடீர்னு வந்ததுனால. ஏம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வந்த விஷயத்தை பேசிடுவோமா? மூவிரு முகங்கள் போற்றி, முகமொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்று ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. முருகா முருகா. எதா இருந்தாலும் சுருக்கா முடிச்சிடுறது எங்களோட வழக்கம். நேர காலத்தை வீணாக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதான் சூட்டோட சூடாக நிச்சயம் பண்ணிடலான்னு வந்திருக்கோம்.
நிச்சயமா? ஆமாம்மா, எல்லாம் கூடி வந்ததுக்கப்புறம் எதுக்கு மயங்கி மயங்கி நின்றுக்கிட்டு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது இல்லையா? அது இல்லைங்க, நம்ம எதுவும் பேசல வைக்கல, அதுக்குள்ள இதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எங்கள் குடும்பத்தை பற்றி ஊர் உலகத்துக்கே தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு சபா எழுத்துக்கிட்டு என்னம்மா? சரிதான் சரிதான். ஜாதகம் எதுவும் பார்க்கலீங்களே? இங்கே பாருங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த ஜாதகம் பார்க்கறது, குறி கேட்கறது, ஜோசியம் கேட்கறது, அதுக்காக பரிகாரம் பண்ணுறது, இதுகளெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. எங்கள் வீட்டில் அண்ணன் கல்யாணத்துலேருந்து ஏன் கல்யாணம் வரைக்கும் எல்லாமே அவர் தான் நடத்தி வச்சாரு. யாருக்கும் ஜாதகம் ஜோசியம் எதுவும் பார்க்கல. ஏன், நாங்களே நல்லா தானே இருக்கோம். இருப்பா, அது மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மாவுக்கே ஜாதகம் இல்லை, அது தெரியுமா? அவங்கள பாருங்க, இத்தனை பிள்ளைகளை பெற்று பேரம்பேத்தி எடுத்து இவ்வளோ காலமாக சந்தோஷமாக வாழ்ந்து கம்பீரமாக வந்து உட்காந்துருக்கலையா மதுரை மீனாட்சி மாதிரி? என்னம்மா? ஆமாப்பா. இங்கே பாருங்க, ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். எத்தனை கல்யாணம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கு? புருஷனை முன்னாடியும் தெக்கை வடக்கையும் அத்துட்டு போயிருது இல்லையா? எத்தனை கல்யாணம் பிரிஞ்சு ரோட்டில் நிற்குது, கோர்ட்டில் நிற்குது. அதனால மனப்பொருத்தம் தாங்க முக்கியம். அது நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். இங்க பாருங்க, மதுரையில் எங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்கறதுக்கு நீயா நானு ஏகப்பட்ட பணக்காரங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா ரொம்ப யோசிக்காதீங்க, தட்ட மாத்துங்க. ஒரு நிமிஷங்க, நாச்சியப்பா கொஞ்சம் வா. இப்போ வந்துடுங்க. போயிட்டாங்க போயிட்டாங்க. எங்க இருமா, ஏதாவது பேசுவாங்க. ஆயிரங்காலத்து பயிர் பேசிட்டு வரட்டும். என்ன நாச்சி இது? திடீர்னு தட்டை தூக்கிட்டு வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. எப்படிப்பா? நல்ல விஷயத்தை தள்ளி போட வேண்டாம் சொல்றாங்கப்பா. என்ன நாச்சி, நீ அவங்கள மாதிரியே பேசுற? ஜனனி இதுக்கு இன்னும் சரின்னு சொல்லல. அவ என்ன மனநிலையில இருக்கான்னு கூட நமக்கு தெரியல.